ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூட இருந்து என்றென்றும் நமக்கு எரேமியா 32ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வரை. கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் மனிதனோடு சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தையா இருந்தாலும் அதற்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார். மனிதனுக்காக மனிதர்கள் மூலமாக தீர்க்க தரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் மூலமாக மனித இனத்தோடு கர்த்தர் பேசுகிற செயல்தான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் என்பது மிக துல்லியமாக நிறைவேறுகிற காரியமா இருக்கிறது. துல்லியமான நிறைவேறுதல் என்றால் சொன்னால் சொன்னான். அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. சத்திய வார்த்தை அப்படியே நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை மிக மிக அற்புதமானது, உண்மையானது, அப்படியே நிறைவேறுகிறது. அதை இந்த வேத பகுதியில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வேத வசனங்களை தியானிக்கும் போது எரேமியாவின் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பார்க்கும்போது மிக வித்தியாசமான ஒரு காரியம் தெரிகிறது. அதாவது சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எரேமியா இருந்த அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கும் அந்த சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த சூழ்நிலைக்கு பொருந்துவதாகவே இல்லை. ஏனென்றால் எதிரிகள் பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரவேலை சூழ முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எரேமியாவும் காவலர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னதற்காக சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் இருப்பவரை பார்த்து இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் பேர் பாபிலோனுக்கு சிறை பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள். இந்த நிலையில் கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார், சிறைச்சாலையில் இருப்பவரிடம் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பெரிய தகப்பன் மகன் வருவார், அவர் நிலத்தை விற்பதாக சொல்லுவார், நீ அந்த நிலத்தை வாங்கு என்று சொல்லுவார். நிலம் வாங்கும் நேரமாவது சிறையில் இருப்பவரை நாம் என்ன நினைப்போம்? கர்த்தாவே எங்களை விடுவியும் என்று கேட்டுக்கொண்டிருப்போம் அல்லவா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிலத்தை வாங்கு என்று சொல்லுகிறார். இப்படி நாம் பார்க்கும் பார்வையில் மனிதனுடைய அறிவுக்கு எட்டியபடி இந்த சூழ்நிலையில் இது நடக்குமா? இது நம்முடைய ஞானம். நாம் அப்படி கணக்கு போடுவோம். நம் புத்திக்கு எட்டியது அவ்வளவுதான். நமக்கு 100% மூளை இருக்கிறது. அதை முழுமையை நாம் பயன்படுத்துவதில்லை. எந்த மனிதனும் 10% தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் விஞ்ஞானம் சொல்லுகிறது. மிச்சம் 90% பயன்படுத்தாமப்படாமல் நம்முடைய மூளையே நமக்கு பயன்படாமல் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஞானம் எப்படிப்பட்டது அல்லவா? நம்முடைய மூளையை கொண்டு நாம் இது நடக்காது, இந்த சூழ்நிலையில் இது நடக்குமா என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்படி அல்ல. கர்த்தர் சொன்னால் எந்த சூழ்நிலையிலேயும் எதுவும் நடக்கும். இதை நாம் கணிக்க முடியாது. இப்பொழுது இது நடக்கும், இப்பொழுது இது நடக்காது என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை உள்ளவை என்பதை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த சம்பவம் நடக்கும் போது, அதாவது இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டிருந்தார். அவருடைய நேபுகாத்நேச்சார் தம்முடைய ராஜ்யத்தில் 18ஆம் வருஷம் அரசாண்டு கொண்டிருந்தார். யூதா தேசத்தின் ராஜாவாகிய சிதேக்கியா 10ஆம் வருடத்தில் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். அந்த வருடத்தில் எருசலேமை சுற்றிலும் வந்து பாபிலோன் ராஜா முற்றுகை போட்டிருந்தார். இந்த சமயத்தில் இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது. அந்த சமயத்தில் எரேமியா தீர்க்கதரிசி யூதா ராஜாவின் சிதேக்கியாவினிடத்தில் அந்த முற்றுகை அரண்மனையின் முற்றத்தில் காவல் வைக்கப்பட்டிருந்தார். அரண்மனையில் சிதேக்கியா ராஜாவின், அதாவது யூதா தேசத்தின் ராஜ அரண்மனையில் சிதேக்கியா ராஜாவாய் இருக்கும் பொழுது எரேமியாவை காவல் அறையில் வைத்திருந்தார். முற்றத்தில் காவல் வைத்திருந்தார். அங்கேயே இருந்தார் எரேமியா தீர்க்கதரிசி. ஏனென்றால் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை, உண்மையை அப்படியே வந்து எரேமியா சொல்லிவிட்டார். அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் பொருள் சிதேக்கியா ராஜாவுக்கு ஆபத்தானது. இஸ்ரேல் தேசத்திற்கும் யூதாவுக்கும் மிகப்பெரிய தீங்கு வரவிருக்கிறதாக
இவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததினால், அதாவது தீர்க்க தரிசனம் சொன்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னால்தான் அதுக்கு பெயர் தீர்க்க தரிசனம். ஆனால் ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? கர்த்தருடைய மனுஷனிடத்திலிருந்து தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து வார்த்தை வர வேண்டும். அது எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தையாய் வர வேண்டும். அப்படி என்று எதிர்பார்ப்பது. அப்படி சொல்லாவிட்டால் அந்த தீர்க்கதரிசியை நிந்திப்பது. இது தவறான காரியம் அல்லவா? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை உண்மையை அப்படியே மாற்றாமல், கூட்டாமல், குறைக்காமல் சொல்வதுதான் ஒரு நல்ல தீர்க்கதரிசிக்கு அழகு. அதுதான் அவருடைய வேலையா இருக்கிறது. இல்லை என்றால் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். தீர்க்கதரிசிகள் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வேலை அது. சரி, இப்படி இருக்க எரேமியாவுக்கு செய்தி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது. எரேமியா என்ன தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார் என்றால், இதோ இந்த நகரம், அதாவது எருசலேம் பாபிலோன் ராஜாவிடம் ஒப்பு கொடுக்கப்படும். பாபிலோன் ராஜா இதை கொள்ளையடித்து கொண்டு போவான் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னதினால்தான் சிதேக்கியா ராஜா, யூதாவின் ராஜா, யூதாவில் தான் எருசலேம் நகரம் இருக்கிறது. யூதா தேசம், யூதர்கள் வாழும் இடம், அந்த இடத்தில் எருசலேம் நகரம் இருக்கிறது. இந்த இடத்தை தான் ராஜா முற்றுகை போடுவான் என்று எரேமியா சொல்லி இருந்தார். அதன்படியே நடந்தது. இப்படி நீ தவறாக, அதாவது தீமையான காரியத்தை தீர்க்க தரிசனம் சொன்னாயே என்று சிதேக்கியா ராஜா எரேமியாவை காவலறையில் வைத்திருந்தார், காவல் போட்டு வைத்திருந்தார். பாபிலோன் ராஜா எருசலேமை பிடிப்பார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயரிடத்தில் பிடிக்கப்படுவார், தப்புவிக்கப்படாமல் அவர்களால் பிடிக்கப்படுவார். கல்தேயர்கள் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை பிடித்துக் கொள்வார்கள், தப்பிக்க முடியாது என்றும் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். இப்படி அவன் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவார். சிதேக்கியா ராஜா நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவார் எதிரியினிடத்தில் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிதேக்கியாவின் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும், கல்தேயரின் கண்களை காணும். கல்தேயரின் வாய் சிதேக்கியா ராஜாவோடு பேசும். நேருக்கு நேர் சந்திப்பார்கள். அவர்கள் உன்னை பிடித்துக் கொள்வார்கள். நேராக ஒரு ராஜாவின் இடத்தில் போய், உன் எதிரி உன்னை பிடித்துக் கொள்ள போகிறான் என்று நேருக்கு நேராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் எரேமியா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுகிறார். இது எவ்வளவு கடினமான காரியம். ஒரு ராஜா என்று சொல்லும் போது இந்த காலத்தில் தேசத்தின் அதிபதி, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ எதிரியிடம் ஒப்பு கொடுக்கப்படுவாய் என்று நேருக்கு நேராக போய் சொல்வது என்பது எவ்வளவு கடினமான காரியம். ஒருவருக்கு நல்ல வார்த்தை சொல்வதென்றால் யாரிடமும் சொல்லலாம், சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள். தீமை வருகிறது என்று சொன்னால் நம்மை சொல்லுகிறவர்கள் மேற்கொள்ளப்படுவார்கள். இது இயல்பா இருக்கிறது அல்லவா? எரேமியாவுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை தான் வாழ்நாள் முழுவதும் அதிகமாய் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சொன்னதினால், இப்படியா சொன்னா இது உன்னை சரியில் பிடித்து போடுகிறோம் என்று சிதேக்கியா பிடித்து போட்டு விட்டார். இப்பொழுது இவர் துன்பத்தோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வேலைகளிலேயே மிகவும் கடினமான வேலை என்றாலும், மிக சுலபமான வேலை என்றாலும் தீர்க்க தரிசனம் உரைப்பதுதான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்ல போகிறோம். அதனால் அது மிக சுலபமான வேலை. அதே சமயத்தில் கர்த்தர் ஒரு ராஜாவை பார்த்து நீ அழிய போகிறாய், உனக்கு தீங்கு வரப்போகிறது என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே கேட்டுக்கொண்டு போய் அந்த அதிகாரியிடம் சொன்னார், ராஜாவிடம் சொன்னார். அவனுடைய கோபத்துக்கு ஆளாகி மிகுந்த துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். மிகவும் கடினமான காரியம். நம்மை ஆளுகிற அதிபதியை பார்த்து உனக்கு தீமை வரும் என்று சொல்லும் போது, அந்த சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்குள் நாம் போகும்போது பயமாக இருக்கும். இந்த துன்பத்தை அனுபவிக்க நேரிடும், தூஷணங்களை அனுபவிக்க நேரிடும். மிகவும் கடினமான செயலாகவும் இருக்கும். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் முகதாட்சணியம் பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சொல்ல வேண்டும். யாருக்கும் அஞ்சக்கூடாது. எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்தின் அடுத்த காரியம் என்னவென்றால், சிதேக்கியா ராஜா கல்தேயரிடம் பிடிக்கப்படுவார், பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவார். தப்பிக்க நினைத்தாலும் முடியாது, கொண்டு போய் விடுவார். கர்த்தர் யூதா ராஜாவை சந்திக்கும் வரைக்கும்
அவர்கள் அங்கேயே இருப்பார்கள். கர்த்தர் வந்து விடுதலையாக்கினால்தான் அவர்களுக்கு விடுதலை. அதுவரை அங்கேயே அவர்கள் இருக்க வேண்டும். நீங்கள் கல்தையரோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து விடலாம் என்று திட்டம் செய்தால் அது நடக்காது. யுத்தம் பண்ணினால் நீங்கள் அவர்களை ஜெயிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கல்தையரோடு யுத்தம் செய்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி பெற முடியாது. உன்னை ராஜாவாகிய உன்னை அவர்கள் பிடித்துக் கொண்டு போய் விடுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார் எரேமியா. அதற்கு சிதேக்கியா ராஜா, நீ இப்படி எதற்கு நீ தீர்க்க தரிசனம் உரைக்கிறாய்? அப்படிப்பட்ட தேவையில்லை என்று சொல்லி எரேமியாவை பிடித்து அரண்மனையின் முற்றத்தில் காவல் வைத்து விட்டார். இப்படியாக நடந்தது. அதற்கு சிதேக்கியா ராஜா, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு நீ இங்கே இருப்பானே என்று சொல்லி காவல் வைத்து விட்டார். அப்பொழுது எரேமியா இன்னும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கர்த்தர் என்னிடத்தில் என்ன சொன்னார் என்றால், உன் பெரியப்பாவின் குமாரனாகிய சல்லூம் என்பவரின் குமாரனாகிய அனாமியால் என்னும் மனிதன் உன்னிடத்தில் வந்து தன் நிலத்தை உன்னிடத்தில் விற்கும்படியாக சொல்லுகிறார். அப்படி வந்து கேட்பார், நீ அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனதுவத்தில் இருக்கிற என்னுடைய நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை வாங்கும் அதிகாரம் உனக்கு இருக்கிறது என்று சொல்லுவார். அப்பொழுது நீ அதை வாங்க வேண்டும் என்று எரேமியாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். சல்லூமின் குமாரன் அனாமியே, அதாவது ஒரு அண்ணனோ தம்பியாக இருக்கலாம் எரேமியாவுக்கு முறை. அதாவது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. இன்றும் கூட கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பழக்கம் இது. இதை எல்லா தேசத்தில் இருக்கும் ஜனங்களும் பின்பற்றினால் மிகவும் நல்லது. இது மிக சிறந்த ஒரு வழியாய் இருக்கிறது. கர்த்தர் நம் நிலங்களை சட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதாவது ஒருவர் தன் நிலத்தை விற்க வேண்டும் என்றால் அதை யாரிடம் வேண்டும் என்றாலும் விற்கலாம் என்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இல்லை. கர்த்தர் குறித்த வழிமுறை அப்படி அல்ல. கர்த்தர் அப்படி வழிமுறைகளை மனிதனுக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் இவ்வளவு நிலம் என்று ஒதுக்கி பிரித்து கொடுத்தார். ஆனால் தன் இஷ்டத்திற்கு எந்த மனிதனும் இப்பொழுது நாம் விற்பது போல நிலத்தை விற்க கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அதாவது நம்முடைய சகோதரர் அல்லது பங்காளிகள் என்று சொல்லுவார்கள், அவர்களிடம் கேட்க வேண்டும். உரிமை உள்ளவர்கள் அவர்களே. அவர்களிடம் கேட்டு அந்த நிலத்தை அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நமக்கு தேவையில்லை என்றால். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இப்படி அனமியல் வந்து ஆனதத்தில் இருக்கிற அந்த நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை வாங்கும் அதிகாரம் உனக்கே இருக்கிறது என்று சொல்லுவார். அப்போது நீ அந்த நிலத்தை வாங்கிக்கொள் என்று எரேமியாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்திலிருந்து நான் நிலத்தை இவ்வளவு பொருள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்று பத்திரத்தில் எழுதி முத்திரை போட்டு அதற்கு ஒரு நகடம் எடுத்துக்கொண்டு இப்படியாக சாட்சிகளையும் வைத்து பல சாட்சிகளையும் வைத்து எரேமியா அந்த நிலத்தை வாங்கி கொண்டார். 17 சேக்கல் விடை வெள்ளியை அந்த நிலத்திற்கு விலையாக கொடுத்தார் எரேமியா. எரேமியா பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பத்திரம் முத்திரை போடப்பட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நெறித்து கொடுத்த பின்பு எரேமியா சட்டத்திற்கும் வழக்கத்தின்படியையும், அதாவது உலக வழக்கத்தின்படி அந்த தேசத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்னவென்றால் அந்த பத்திரத்தை வாசிக்க வேண்டும். அதாவது எழுதப்பட்ட அந்த பத்திரத்தை, அந்த முத்திரை போடப்பட்ட பத்திரத்தையும் முத்திரை போடப்படாமல் திறந்திருக்கிற பிரதியையும் 2 காப்பிகள் எடுக்கிறார்கள். அதாவது ஒரு முறை பத்திரத்தை எழுதி அதை பார்த்து அப்படியே ஒரு நகலாக இன்னொரு பத்திரத்தை எழுதி கொள்கிறார்கள். இந்த காலத்தில் போட்டோ காப்பி எடுத்தது போல, ஜெராக்ஸ் எடுத்தது போல. ஒரு முதலாக எழுதப்பட்டதை அதை முத்திரை போடுகிறார்கள், சீல் வைக்கிறார்கள். அதாவது அரக்கு வைத்து அதை சுற்றி மூடி சீல் வைத்து விடுவார்கள். அதை யாரும் திறக்க முடியாது. அந்த பிரதி எடுத்தது மட்டும் திறக்கக்கூடியதாக இருக்கும், திறந்து படிப்பதற்கு ஏற்றமாக இருக்கும். இப்படி அந்த பத்திரத்தை எடுத்து எரேமியா சில காரியங்களை செய்கிறார்.
அந்த பத்திரத்தை எடுத்து எரேமியாவின் பெரியப்பா மகனாகிய அனாமியாரின் கண்களுக்கு முன்பாகவும் அங்கு சாட்சியாக இருந்த சாட்சி கையெழுத்திட்ட அந்த சாட்சிகளுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருக்கும் முன்பாகவும் பாருக் என்ற மனிதன் நேரியாவின் மகனான பாருக் என்ற ஒரு மனிதனிடத்தில் கொடுக்கிறார். எரேமியாவே இதை எடுத்து கொடுக்கிறார். கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பத்திரத்தை எடுத்து நீண்ட காலம் பத்திரமாய் இருக்கும்படியாக ஒரு மண்பானையில் இதை வை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா சொல்லுகிறார். அந்த காலத்தில் மண்பாண்டத்தில் வைத்து அதை மண்ணுக்குள் வைத்து புதைத்து விடுவார்கள், மூடி போட்டு. அப்படி செய்யும் பொழுது நெருப்போ வெள்ளமோ வந்தாலும் அந்த பத்திரம், வீடே இருந்தாலும் கூட அந்த பத்திரம் அழிந்து போகாமல் இருக்கும். இப்படியாக மண்ணுக்குள் புதைத்து வைப்பது, பானைக்குள் வைத்து வைப்பது அந்த கால வழக்கமாக இருந்தது. பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள்கள். ஏனென்றால் இனிமேல் இந்த தேசத்தில் இருக்கிற நிலங்கள், திராட்சை தோட்டங்கள், இடங்கள் எல்லாம் விலைக்கு விற்கப்படும். வாங்குபவர்கள் வருவார்கள். நிலங்கள் விற்கப்படும், வாங்குகிறவர்கள் வருவார்கள். அதனால் இந்த பத்திரத்தை அதற்கு அடையாளமாக மண்பாண்டத்தில் வைத்து பத்திரப்படுது என்று பாருக்கினிடத்தில் எரேமியா அந்த பத்திரத்தை கொடுக்கிறார். இப்படி அந்த பத்திரத்தை கொடுத்த பின்பு எரேமியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார், ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் அடுத்த செய்தி வருகிறது. கர்த்தர் பெரியவர், அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், இப்படி நடக்கும், உன் பெரிய தகப்பன் மகன் வந்து இந்த நிலத்தை வைத்துக் கொள் என்று சொல்லுவார், அதே போல நீ அதை வாங்கிக் கொள் என்று சொன்னார். அதாவது இந்த காரியத்தை ஏன் கர்த்தர் செய்ய சொல்லுகிறார் என்றால், ஒரு வாழ்வியல் ரகசியம், உலக ரகசியம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தருக்கும் பரலோக சட்டத்திட்டங்கள், கர்த்தருடைய சட்டத்திட்டங்கள் இவை, மனித சட்டங்கள் அல்ல. ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரோ அது அந்த தேசத்திற்கு செய்யப்படும். ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி பட்டினியாய் போடப்பட்டால், மற்றவர்கள் பட்டினி போட்டார்கள், உணவு கொடுக்கவில்லை, கொடுமைப்படுத்தினார்கள் என்றால் அந்த தேசம் முழுவதும் பட்டினி கிடக்கும். அந்த தேசம் கொடுமைக்கு உள்ளாகும். எதிரிகள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன நடக்கிறதோ அதே போல அந்த தேசமே அனுபவிக்கும், நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி. அப்படி என்றால் ஒரு தீர்க்கதரிசியை நாம் பாதுகாக்கும் போது, அவர்களை நாம் கனப்படுத்தும் போது அந்த தேசத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி என்பவர் கர்த்தருடைய ஒரு ஊழியராய், ஒரு தூதுவரை போல இருக்கிறார். தூதுவராக தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் தீர்க்கதரிசியை. மனிதர்களுக்கு அவர்கள் வரமாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தான் கர்த்தருடைய இருதயத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ஒரு தேசம் பொக்கிஷத்தை பாதுகாப்பதை விட தீர்க்கதரிசிகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதர்களின் ரெப்ரசன்டேட்டிவாக, பிரதிநிதியாக தீர்க்கதரிசிகள் கர்த்தரால் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் அந்த தேசத்திற்கு நடக்கும். எரேமியா நிலத்தை வாங்கினார். அதனால் இஸ்ரேல் தேசம் முழுவதும், அதாவது யூதா தேசம் முழுவதும் விலைக்கு நிலங்கள் விற்கப்படும். இப்படியாக நடக்கும் என்றால் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள். மீண்டும் திரும்பி வந்து நிலங்களை எல்லாம் வாங்கி அவர்கள் அந்த தேசத்தை, சொந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுதான் அதன் பொருள். இப்படி நான் செய்வேன் என்பதற்கு அடையாளமாக போனவர்கள் ஒரேதடியாக போகவில்லை. இஸ்ரவேல் தேசம் என்றென்றும் அழிக்கப்படுவதில்லை என்பதற்கு அடையாளமாக இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். எரேமியா அப்படியே செய்கிறார். இதுதான் கர்த்தருடைய வழிபடுகிறார் இருக்கிறது. அதே போல நமக்கும் என்றென்றும் அடையவே நித்திய ஜீவனுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். பரிசுத்த வாழ்வை வாழணும். இவ்வுலக இச்சைகளை விட்டுவிடு. அது அற்பமானது, மாயையானது, நீர்க்குமிழியை போல. இவ்வுலக இன்பங்கள் நீர்க்குமிழி போல உடனே மறைந்து விடும், இருக்குமிடம் தெரியாது. மாயையை நம்பி உண்மையை இழந்து விடக்கூடாது.
இவ்வுலக காரியங்கள் எல்லாம் மாயை. பணம், படிப்பு, பதவி எல்லாம் மாயை தான். எல்லாம் மறைந்து போகும். அர்த்தமற்றதாய் நமக்கே ஒரு நாள் தோன்றும். அதனால் அதையெல்லாம் மறந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களில் நாம் ஈடுபடுவோம். கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வோம். நிரந்தரமானதை சம்பாதிப்போம். நிரந்தரம் இல்லாத தற்காலிகமான காரியங்களை விட்டு விடுவோம். அதை நோக்கி போக வேண்டாம். நிரந்தரமான காரியங்களை தேடி அதற்காக போராடி நித்திய ஜீவனை சுதந்திரித்து பரிசுத்தமாக்குதல். நம் குணம் மாற வேண்டியது அவசியம். பரிசுத்தமான மனிதர்களாய் வேத வசனத்தினால் நம் இருதயம் கழுவப்பட்டு வேத வசனங்கள் படிக்க வேண்டும். அதனால் நம் இருதயம் கழுவப்பட்டு துர்க்குணங்கள் எல்லாம் விலகி போய் நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களை மாற வேண்டும். அப்பொழுதுதான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணை நின்று வழி நடத்துவார். நாம் ஒப்பு கொடுத்தால் போதும். வருடத்தில் ஒரு முறையாவது தினமும் 1 மணி நேரம் படித்தால் வேதாகமம் முழுவதையும் படித்து முடிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் பரிசுத்தம் கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். மாரநாதா. ஆமென்.